நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி ரோஹிணி இந்த கேமை பயங்கரமா ப்ளே பண்ணிட்டாங்க. அவங்க என்னதான் 2 சாட்சியை கொண்டு வந்திருந்தாலும், அந்த ரோஹிணி சும்மா சுக்குநூறா உடைச்சு எறிஞ்சுட்டாங்க. என்னதான் முத்துவும் வீணாவும் 2 சாட்சியை ரெடி பண்ணி ரோஹிணிக்கு எதிரா நிறுத்தினாலுமே, ரோஹிணியை சுக்குநூறா உடைச்சு எறிஞ்சதால ஜட்ஜு வந்து ரொம்ப கோவப்பட்டாரு. "என்னங்க நீங்க கொண்டு வந்த சாட்சி எதுவுமே சரியில்ல. என்னங்க சாட்சி கொண்டு வந்திருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி ஜட்ஜு ரொம்ப கோவமா லாயர் கிட்ட கேட்கிறாரு. லாயர் உடனே, "இல்லங்க ஐயா, நான் எல்லாத்தையும் கரெக்டா தான் கொண்டு வந்தேன். இவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரையை நான் பார்த்ததே இல்லை" அப்படின்னு அவங்க ரோஹிணியை பார்த்து சொல்றாங்க. மனோஜுமே ஜட்ஜு கிட்ட, "இல்லங்கய்யா, நான் வந்து ஃபோனை குடுத்தேன். அவங்க தான் ஜிபே பண்ணாங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நாங்க 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றோம். ஸோ அதனால அவங்க பண்ணாங்கன்ற" மாரி மனோஜ் பாவமா பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஜட்ஜு வந்து, "என்ன மனோஜ், அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? உன் ஃபோன்லேருந்து தானே காசு போயிருக்கு" அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காரு. அப்போ ரோஹிணி சொல்றாங்க, "ஐயா, மனோஜ் ஒண்ணுமே சொல்ல முடியாதுங்க ஐயா. அவங்க அம்மா விஜயா எங்களை பிரிக்க பாக்குறாங்க. அதனால இந்த மாதிரி கதைலாம் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே விஜயா பண்ணதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்து மனோஜை வக்காலத்து வாங்குறாங்க. அப்போ வந்து விஜயாக்கு செம்மையா கோவம் ஏறுது. நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஸோ எல்லா பழியும் தூக்கி அவங்க மாமியார் மேல போடுறாங்க ரோஹிணி. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த ஜட்ஜு வந்து ஃபைனலா, "நீங்க இது எதுவும் சரிப்பட்டு வராது. உங்களுக்கு அடுத்த ஹியரிங்லாம் ஒன்றும் போட வேணாம்." ஜட்ஜு ரொம்ப குழம்பி போயிட்டு, இதுக்கப்புறம் அடுத்த ஹியரிங் போறதை விட இவங்க 2 பேரும் கவுன்சிலிங் அனுப்புறதா கரெக்ட்ன்ற மாதிரி கோவமா சொல்லிடுறாரு. அப்போ லாயர் வந்து, "இல்லங்க ஐயா, நீங்க எப்படியாவது இதை பத்தி பாருங்க. எப்படியாவது உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கன்ற மாதிரி ரொம்பவே கெஞ்சுறாங்க. "இல்ல, கண்டிப்பா நீங்க வந்து கவுன்சிலிங் தான் போகணும். 2 பேருக்கு நான் கவுன்சிலிங் போடுறேன். இந்த கோர்ட் இதோட முடியுதுன்ற மாதிரி கோவமா கத்திட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அப்போ வந்து விஜயா வந்து லாயர்கிட்ட கேட்குறாங்க, "என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? என் பையனுக்கு இப்போ வந்து டிவோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, அந்த லாயர் வந்து விஜயாட்ட கோவப்படுறாங்க. "ஏமா, என்னம்மா புள்ள வளர்த்துருக்க? இவன் அறிவு இருக்கா, அறிவு இல்லையானே தெரியல. ரோஹிணி புத்திசாலியா இல்லை உங்க பையன் முட்டாளானே தெரியல. இவன் ரொம்ப தற்குறியா இருக்கான்" அப்படின்ற மாதிரி மனோஜ் ரொம்பவே கேவலமா பேசிடுறாங்க. அங்க எல்லாம் அவங்க கூனி குறுகி நின்று இருக்கும் போது, அப்போ ரோஹிணி அந்த இடத்துக்கு வந்து, "ஆன்ட்டி, உங்க பையனை என்கிட்ட கொடுத்துருங்க. நானும் மனோஜும் சேர்ந்து வாழதான் ஆசைப்படுறோம். எங்களை பிரிச்சிடாதீங்க" அப்படின்ற மாதிரி கையை கூப்பி வேண்டிக்கிறாங்க. அப்போ வித்யா வந்து, "ஏய், இந்த நினப்போடலாம் இங்க பேசிட்டு இருக்காத. என் பையனும் நீயும் ஒன்னா வாழவே முடியாது. நான் வாழவே விட மாட்டேன்" அப்படின்ற மாதிரி விஜயா ரொம்பவே கோவமா சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரோஹிணி, "நீங்க எப்படி என்னை வாழ விட மாட்டேன்னு நானும் பாக்குறேன். உங்க பையன் எப்படி இருந்தாலும் எனக்கு தான். மனோஜ் நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். கடைசியில மனோஜ் என் கிட்ட தான் வருவான்" அப்படின்ற மாதிரி அவங்க கோவமா பேசிட்டு அங்கேருந்து வேகமா நடந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா எல்லாருமே வந்து அண்ணாமலை வீட்டுல இருக்காங்க. அண்ணாமலை, விஜயா, முத்து, மீனா எல்லாரும் உட்காந்து ரொம்பவே கோவமா கத்திட்டு இருக்காங்க. "ஏன்டா மனோஜ், உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? உன் ஃபோன்லேருந்து எப்படா 10,000 காசு போச்சு?" அப்படின்ற மாதிரி முத்து ரொம்ப கோவமா கேட்கறான். அவ வந்து, "இல்லடா, எனக்கு ஒரு பிசினஸ்க்காக கேட்டான்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு பார்த்தா அவ மணிக்கு வந்து காசு அனுப்பிட்டா ரோஹிணி. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்றோம். ஸோ அதனால இந்த மாதிரி நடந்துருச்சுன்ற" மாதிரி மனோஜ் ரொம்ப கேஷுவலா சொல்றான். இதெல்லாம் கேட்ட விஜயா வந்து ரொம்பவே கோவப்பட்டு, "ஏன்டா நீ இவ்வளவு தற்குறி பையனா இருக்க? உன்னால நான் எல்லா இடத்துலயும் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு" அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட அண்ணாமலை வந்து, "நீ எதுக்குடா சேர்ந்து பிசினஸ் பண்ற? ஒழுங்கா பிசினஸ் விட்டு ரோஹிணி துரத்தி விட்டுட்டு, இல்லைன்னா அவ எப்பயுமே உன்னை நோண்டிக்கிட்டே தான் இருப்பா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையவே அமையாது" அப்படின்ற மாதிரி அண்ணாமலை ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் மனோஜ் சொல்றான், "இல்லப்பா, நானும் அவனும் பிசினஸ் பண்றேன்னு சொல்லி நிறைய கடன் வாங்கிட்டோன்னு." எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. "எவ்வளோடா வாங்கியிருக்கேன்னு?" கேட்டா, "இந்த மாதிரி 7 லட்சம் நான் கடன் வாங்கியிருக்கேன். அதுவும் நான் ரோஹிணி நம்பி தான் வாங்கினேன். ரோஹிணி தான் ஒரு பிசினஸ் கொண்டு வந்தா" அப்படின்ற மாதிரி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட வித்யா இன்னுமே கடுப்பாயி, "ஏன்டா எவ்வளவு தாண்டா கடன் வாங்குவ? நீ வந்து ப்ராஃபிட்னு என்கிட்ட ஒண்ணுமே காமிச்சதே கிடையாது. ஃபுல்லா கடன் வாங்கிட்டே இருக்கன்ற" மாதிரி வித்யா ரொம்பவே கோவப்படுறாங்க. இதெல்லாம் கேட்ட முத்து வந்து, "இவன் வந்து காசு பார்க்க மாட்டான். காசு விட்டுட்டே தான் இருப்பான். இவனுக்கு பிசினஸ் பண்ணவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒழுங்கா இவனை வந்து பிசினஸ் விட்டு போக சொல்லுங்க. வந்த காசு வரைக்கும் வரட்டும். முதல்ல ரோஹிணி அடிச்சு இந்த பிசினஸ் விட்டு துரத்தி விடுங்கன்ற" மாதிரி முத்து கோவமா பேசுறான். இதை கேட்டுட்டு இருந்த மனோஜ், "உனக்கு என்னடா தெரியும்? நீ வேற டிரைவரு, நான் பிசினஸ் மேன். உனக்கு என்னடா தெரியும்?" அப்படின்ற மாதிரி ரொம்ப இலக்காரமா பேசிட்டு இருக்கும்போது மீனா கோவம் வந்துருச்சு. உடனே மீனா வந்து, "என்ன மனோஜ், இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க? என் புருஷனை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவர் டிரைவர். அவர் 4 பேர் பத்திரமா கூட்டிட்டு வரான்ற" மாதிரி மீனாவும் கோவப்படுறாங்க. அப்ப விஜயா வந்து உடனே மீனா மேல திரும்பி, "என்ன மீனா ஓவரா சவுண்டா கத்துற? பூ கட்டுற காரி தானே நீனு" அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே இலக்காரமா பேசுறாங்க மீனாவை. இப்படியே அங்க சண்டை நிறைய போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து விஜயா மனோஜ் கிட்ட, "ஒழுங்கா ரோஹிணி அந்த பிசினஸ் விட்டு துரத்தி விட்டுரு. நான் உனக்கு அந்த 7 லட்ச ரூபாய் வாங்கி தரேன்" அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த எபிசோட முடிக்கிறாங்க. இன்னைக்கான எபிசோட் முடியுது. "ஒழுங்கா ரோஹிணி துரத்தி விட்டுட்டு நான் உனக்கு அந்த 7 லட்ச ரூபாய் கடனை தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிடுறாங்க மனோஜ் கிட்ட. ஸோ இப்படிதான் இன்னைக்கான எபிசோட் முடியுது. ஸோ நாளைக்கு என்ன நடக்குன்றது அடுத்தடுத்த எபிசோட்ஸ் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.